மண்ணில் காலடி எடுத்து வச்சவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்துனா காப்பாற்ற விட நம்ம கடமை. காப்பாத்திட்டேன் வாங்க. இனிமே நீங்க பாத்துங்க. பேசாங்க வாடா. ஜாவனம் ஒரு சின்ன தப்பு நடந்துட்டோ. சுவாமிகள் இங்க ஏந்திரல பண்ணது ஒரு நாஸ்திகர். கரிஷியன்னு சொல்லுவா. கரிஷியன்னா ஜலம். ஜலத்துக்கு வேதம் கிடையாது. ஜலம் எப்படி எல்லாருக்கும் பொதுவோ அதுபோல மனுஷாலும் பொதுதான். மனுஷாள்ல ஆஸ்திகராவது நாஸ்திகராவது. நாங்க 10 பேர் தூக்கிட்டு வந்தோம். தோளெல்லாம் வலிச்சது. சிரம பரிகாரம் பண்ணிட்டோம். ஆனா அவன் 6 பேர் வேகமா தூக்கிட்டு வந்துட்டா. அது எப்படின்னு புரியல சுவாமி. எதுக்காக நம்ம இங்க அழைச்சே? ஆச்சாரியால் திருவடி எங்க பூமியில படணும். அதனால எங்களுக்கு எல்லா பலனும் கிடைக்கணும். அதான். ஆக பலனை எதிர்பார்த்து எம்ம அழைச்சே. அதனாலதான் நாம சுமையா தெரிஞ்சோம். அவ பலனை எதிர்பார்க்கல. அதனால அவளுக்கு சுமை தெரியல. சுவாமி, எனக்கு ஒரு சந்தேகம். உங்களை ஏன் பல்லக்கில் தூக்கிட்டு வந்தா? டேய், நீண்ட பிரயாணம் அவள் கால் வலிக்கு முன்னோம். அதனால பல்லாக்குல வந்தா. சும்மா அப்போ உங்களை பல்லக்கில் தூக்கிட்டு வந்தவளுக்கு கால் வலிச்சா? எல்லா சுமையும் இறக்கி வச்சுட்டு தான் நினைச்சேன். அது இல்லைங்கிறது பகவான் ஒரு குழந்தை ரூபத்துல சொல்லிட்டார். இனிமே நான் யாருக்கும் சுமையா இருக்க விரும்பல. எனக்கு பல்லாக்கு வேண்டாம்.